இந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு குணம் இருக்குது. என்னன்னா, இந்த கழுகு எப்போ உணவை தேடி போகும்பொழுது சில நேரங்களில் காகங்கள் அந்த கழுகு தொந்தரவு பண்ணுமா. இப்படி அந்த காகங்கள் எல்லாம் கூட்டமாக தொந்தரவு பண்ணும் பொழுது அந்த கழுகு எப்போவுமே அந்த காகங்களோட சண்டை போடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா, சிறகு அடித்து இன்னும் உயரமாக பறக்க ஆரம்பிச்சோம். இப்படியே அந்த கழுகு பறக்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேலே அந்த காகங்களால் அந்த கழுகு பக்கத்திலே வர முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எல்லாமே கற்றுக்க வேண்டிய ஒரு குணம். ஏன்னா சில நேரங்களில் காகங்கள் மாதிரி தான் சில பேர் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தொந்தரவு பண்ணும் பொழுது இந்த கழுகு மாதிரி தான் நாமளும் அதை கண்டுக்காமல் உயர போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட்டோன்னா நம்முடைய நிம்மதியை தான் இழப்போம். அதனால் கழுகு மாதிரி நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்போம்.